ஏப்ரல் 3, 2025 இன்றைய வேத வசனம் ரோமர் 8:8. மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். டுடேஸ் பைபிள் வேர்ஸ் Romans 8:8. So then they that are in the flesh cannot please God. ஜெபம் பிரேயர். எங்களை அதிகமாக நேசிக்கும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இன்றைய நாளிலும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. ஆவியானவரே, மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். ஆம் கர்த்தாவே, இன்றைய நாட்களிலும் கூட ஆவியானவரே, இந்த மாம்சத்துக்குரிய அநேக காரியங்கள், இந்த உலகத்துக்குரிய காரியங்கள், இச்சைகள், மாயைகள், அடைந்து போகின்ற இந்த மாம்சத்துக்காகவும் இந்த உலகத்துக்காகவும் ஓடிக்கொண்டிருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரே. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் நல்ல தகப்பன் நீரளவு கத்தாவே. ஆவியானவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அப்போ இந்த ஆத்மாவை நாங்கள் பாதுகாத்து கொள்ளும்படியான வாழ்விலும் எங்களை மாற்றுவீராக ஆவியானவரை. உமக்கு பிரியமாய் நடக்கும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக. கத்தாவை அடைந்து போகின்ற இந்த மாம்சத்துக்காக ஆவியானவரை அநேக காரியங்களை செய்து கொண்டு இருக்கின்றோம். இந்த மாம்சத்துக்காக நாங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள் மேலே ஆவியானவரை ஓடிக்கொண்டே இருக்கோம். என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரை. அடைந்து போகின்ற இந்த மாம்சத்துக்காக ஆவியானவரை நாங்கள் ஓடிக்கொண்டே இருக்கோம். என் தகப்பனை கத்தாவை தேவையான எல்லா செயல்களையும் செய்து கொண்டு ஆவியான இந்த மாம்சத்தை நாம் எப்படி காத்து கொள்ளணும்னு சொல்லிட்டு ஆவியானவர் அநேக காரியங்களை இந்த உலகத்தில் நடந்து கொண்டே இருக்கு. என் தகப்பனை, இந்த சத்ரு ஆவியானவர் உமக்கு பிரியமாய் நடக்காதபடிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களில் எங்களுடைய கவனங்களை செலுத்தி கொண்டிருக்கா. என் தகப்பனை இப்பொழுது கூட இறங்குவீராக ஆவியானவரை. அன்பு மகனை, மகளை, சகோதரியை, சகோதரனை, அன்பு வாலிப பிள்ளைகளே, விசுவாசத்தோடு ஜெபிங்க. இன்றைக்கு ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டு ஆவியானவர்களோட நம்ம ஐக்கியப்பட்டு அவருக்குள்ள வாசம் செய்யும்படியான ஞானத்தை இன்றைக்கு பெற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரை. இப்பொழுது இறங்கும் என் தகப்பனை, இறங்கும் ராஜா. அன்பு வாலிப பிள்ளைகளே, உங்களுடைய மாம்சத்துக்காக நீங்கள் ஓடாதீங்க. இந்த மாம்சத்தை அழிந்து போகின்ற இந்த மாம்சத்துக்காக நீங்கள் ஓடாதீங்க ஆவியானவரை. இப்பொழுது இறங்கும் ராஜா. உமக்கு பிரியமாய் நடந்து எங்களுடைய ஒவ்வொரு ஆத்மாக்களையும் பாதுகாத்து கொண்டு அப்பா, உம்முடைய வருகையின் பொழுது நாங்கள் உமக்கு முன்னாடி நிற்கும்படியான அந்த ஞானத்தை இன்றைக்கு எங்கள் மேல் ஊற்றுவீராக ஆவியானவர். எப்பொழுது இறங்கும் ராஜா. ராஜா. வேதத்தில் கூட யோபு ஆவியானவரை, யோபுக்கு அந்த மாம்சம் முழுவதும் ஆவியானவரை அழுகி புண்ணாக்கி அப்போ அந்த இது வச்சு அந்த சாம்பல் போட்டு ஆவியான உடம்பு முழுவதும் சாம்பல் போட்டு தேய்ச்சி கொண்டு இருந்தது போல ஆவியானவர் அந்த அழுகி போன்ற இந்த மாம்சத்துக்காக இந்த யோபு கவலைப்படாத உண்மையை நினைத்து கொண்டு உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டது போல ஆவியானவரை எங்களையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆவியானவரை இப்பொழுது இறங்கும் ராஜா. இந்த மாம்சத்துக்காக நாங்கள் ஓடாதபடிக்கு ஆவியானவரை எங்கள் மேலும் ஞானத்தை ஊற்றுவீராக. இந்த சத்துரு இந்த மாம்சத்தை காண்பித்து இந்த மாம்சத்துக்காக நீ ஓடு, இந்த மாம்சத்துக்காக நீ இதை பண்ணு, அதை பண்ணு, இந்த பொருளை வாங்க, அந்த பொருளை வாங்க, இந்த மேக்கப்பு போடுன்னு சொல்லிட்டு அநேக காரியங்களை எங்கள் மேல் நிரப்பிக்கொண்டு இருக்கான் தகப்பனே. அப்போ இன்மைக்குரிய காரியங்கள் எங்களுக்கு வேண்டாம் ஆவியானவர். இந்த பூலோகத்து வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம் என் தகப்பனே. ஆவியானவரே, அப்போ நிரந்தரமாய் இருக்க போகின்ற அப்போ அந்த பூலோகத்துக்கான வாழ்க்கை வாழும்படியான ஞானத்தை இன்றைக்கு எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றுவீராக ஆவியானவரை. இப்பொழுதே இறங்க ராஜா. எங்கள் ஒவ்வொருவருக்கு விடுதலை கொடுப்பீர்களாக. ஆவிக்குரிய கண்களை திறப்பீர்களாக. இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம், செபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. இப்பொழுது இறங்க ராஜா. ஆவியானவரே, கடைசி நாட்கள் வந்து கொண்டே இருக்கேன் தகப்பனே. ஆவியானவரே, இப்பொழுது இறங்கு ராஜா. உம்முடைய வருகை சமயமாய் இருக்கின்றது என் தகப்பனே. உம்முடைய வருகையின் பொழுது ஆவியானவரே, அப்போ உமக்கு பிரியமாய் நடந்து கொண்டு அப்பா நீதிமான்களாய் இருக்கும்படி எங்களை மாற்றுவீராக. அப்போ இந்த உலகத்திற்கு ஒரு காரியங்களை செய்யாதபடிக்கு, இந்த இச்சையான மாயான வாழ்க்கையை வாழாதபடிக்கு, இந்த மாம்சத்துக்காக வாழாதபடிக்கு எங்களை மாற்றுவீராக. இப்பொழுது இறங்கு ராஜா. எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுவீராக. அப்போ ஜெபித்து என்னோடு கூட ஜெபித்து கொண்டிருக்க ஒவ்வொருவரையும் கூட கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். இன்றைக்கு கூட ஜெபிங்க, துதிங்க உங்களை ஒப்பு கொடுங்க ஆவியானவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுங்க. ஆவியில் மாற்றுங்க. அப்போ ஒவ்வொருவரும் ஆவியில்
இப்படி ஆவியில் நடக்கும்படியான ஞானத்தை ஒவ்வொரு மேலும் இன்றைக்கு ஊற்றுங்க இயேசுவின் நாமத்தில் துதிக்கிறோம் செபிக்கிறோம் எங்கள் தகப்பனே. நன்றி ராஜா. ஆவியில் நிரப்ப நீரே அப்போ இந்த மாம்சத்துக்குரிய வாழ்க்கை வாழாதபடிக்கு அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து அப்போ உமக்கு பிரியமாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை எங்கள் ஒவ்வொரு மேலும் ஊற்றி நீரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களை தாழ்த்தியும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. ஆமை பெரிய கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.